ක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනයක් සිදු කිරීමට அரசியலமைப்பின் திருத்தம் ஒன்று செய்வதற்கு தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றீர்களா? அவ்வாறாயின் அதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் இப்போது தீர்மானிக்கும். சில நீதிபதிகளை இடமாற்றம் செய்தல், அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் சமூகத்தில் விவாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான அரசாங்கத்தின் பதில் என்ன? මේ වන විට සමාජ කතිකාවතක් ආරම්භ වී තිබෙනවා. ඒ සම්බන්ධව ආණ්ඩුවේ අගයුම කෙබඳුද? இதற்கு பிரதமர் எதிர்வரும் நாட்களில் பதில் வழங்குவார். ඉදිරියේදී පිළිතුරු ලබා දෙවි. අපි සම්ප්‍රදායක් හැටියට பாராளுமன்ற சம்பிரதாயங்களின் பிரகாரம் அரசாங்கம் கால அவகாசத்தை கோருமாயின் அதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்போம். எனினும் இன்று நான் தொடுத்த கேள்விகளுக்கு காலம் கூறுவதற்கான காரணம் என்ன? අපි ඒකට අවස්ථාව ලබා දෙනවා. මම දන්නේ මොකද්ද මේකට කල් ඉල්ලන හේතුව. නෝජ කතානායකතුමනි මම කිව්වා අගමැතිතුමිය ඇවිල්ලා පිළිතුරු ලබා දෙවි. கௌரவ பிரதி சபாநாயகரே, பிரதமர் பதில் வழங்குவார் என நான் தெரிவித்தேன். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடமே ஆகியுள்ளது. உங்களால் 3 வருடங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியவில்லை. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் எது என்பது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவருக்கு தற்போதும் விளங்கவில்லை. கட்டாயமாக நாம் பதில் வழங்குவோம். அவரது கேள்வியில் நீதிமன்ற கட்டமைப்பு தொடர்பான விடயம் உள்ளடங்கியிருக்கின்றது. நீதிபதிகளின் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான விடயமும் உள்ளடங்கியுள்ளது. மாகாண சபை முறைமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பியுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். தயவு செய்து நிலையேற் கட்டளையின் 27 கீழ் 2க்கு அமைய எவ்வாறான கேள்விகளை தொடுக்க முடியும் என இவருக்கு கற்றுக் கொடுங்கள். කල්පනා කරන්න දෙයක් නෑ. වාඩි වෙන්න.